நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடன் அஇஅதிமுக கூட்டணியா அப்படின்னு கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் செய்திகள் மிக வேகமாக பரவின. ஊடக விவாதங்கள் எல்லாம் கூட இதை மையப்படுத்தித்தான் அமைந்திருந்தன. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்க விஜய் கட்சியோடு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பீர்களா அப்படின்னு கேட்டபொழுது அவர் அதை மறுக்கல. அவர் மாறாக என்ன சொன்னார் அப்படின்னா, அது குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் அப்படின்னாரு. பொதுச் செயலாளராகிய ஐயா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரிடம் இதே கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவரும் அதை மறுக்கல. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் அது குறித்து முடிவு செய்வோம் அப்படின்னு சொன்னார். சோ இந்த இந்த இவர்களுடைய இந்த கருத்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்கியது. அது என்ன தோற்றம்னா, அதிமுக விஜய் கூட்டணி. அதிமுக விஜய் கூட்டணி அமைச்சாங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது சவாலாக இருக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டுச்சு. இப்ப அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல திரு புசி ஆனந்த் அவர்கள், தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர், ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில அதிமுகவோடு விஜய் அவர்கள் தாவேகா கூட்டணி வைக்காது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். ரைட், ஓகே. இப்போ இந்த அறிக்கையில சில முக்கியமான செய்திகள் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதுதான் நம்ம பேச வேண்டியது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிலர் திட்டமிட்டே என்ன செய்யறாங்க, எங்களுக்கு எதிராக உள்நோக்கத்தோடு சில செய்திகளை பரப்பிட்டாங்க அப்படின்னு திரு புசியானந்த் அவர்கள் சொல்கிறார். அதிமுகவோடு தாவேகா கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகத்தின் அடிப்படையிலான செய்தி எங்கிருந்து எழத் தொடங்கியது? முதல்ல அது ஒரு பிரதான கேள்வியில, யார் இந்த செய்தியை எடுத்துனது, எங்கிருந்து இந்த செய்தி கிளம்புச்சு, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விரிவா பேசணும்ல. அதிமுகவோடு விஜய் கூட்டணியே வைக்க மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் ஏன் ஏற்பட்டது, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பேச வேண்டியிருக்குது. அதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். இன்னொன்று மிக முக்கிய விஷயம், அதிமுகவோடு விஜய் கூட்டணி இல்லைன்னா தாவேகாவோடு வேறு யார் கூட்டணி வைப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு, இன்னைக்கு தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கையில மிக முக்கியமா ஒண்ணு சொல்றார். 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றி கழகம் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் அப்படின்னு குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த நோக்கத்தை, இந்த எழுச்சியை, மக்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் இந்த எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு, அண்டர்லைன் பண்ணிக்கங்க அந்த வார்த்தையை, மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்பு செய்தியை போட்டிருந்தாங்க. இந்த செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது, அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தாந்தோன்றித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துகளின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு படுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். சொல்ற வர்றது வேற ஒண்ணும் இல்ல, அதிமுகவோட கூட்டணி கிடையாது. அப்படி கூட்டணி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. அவங்க தாந்தோன்றித்தனமா செயல்படுறாங்க. அவங்க தாவேகாவை என்ன செய்யறாங்க, தாவேகாவின் மீது உண்மைக்கு புறமான கருத்துக்களை வைக்கிறாங்க. இதுதான் அவருடைய வாதம். இப்ப என்னோட கேள்வி, இதுல இது 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 எங்கிருந்து எழுந்துச்சு இந்த வாதம் முதல்ல அப்படின்னா, அவர் ஒரு வாதம் வைக்கிறார் திரு புசியானந்த் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. வெற்றி கொள்கை திருவிழாவில், அதாவது அவங்க மாநாடு நடத்துறாங்க இல்லையா, மாநாட்டுல விஜய் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசு அமைப்பதே அவங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அதுல நம்ம ரொம்ப தெளிவாவே நம்ம நிலைப்பாட சொன்னோம், ரொம்ப தெளிவா நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உள்ளபடி அங்கதான் சிக்கல் வருது. திரு விஜய் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய எதிரியை அந்த மாநாட்டில் அடையாளப்படுத்தி இருந்தால் இவ்வளவு ஒரு யூகங்களுக்கு இடம் வந்திருக்காது. அஇஅதிமுகவை பற்றி அவர் அந்த மாநாட்டில் எந்த இடத்திலும் விமர்சிக்கவே இல்லை. அப்ப அஇஅதிமுகவை பற்றி அவர் எந்த இடத்திலும் அந்த மாநாட்டில் விமர்சிக்கவே இல்லை அப்படின்ன உடனே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதிமுகவை பற்றி திரு விஜய் அவர்கள் எந்த விமர்சனமும் வைக்கலையே, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று கேட்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பதிலு, என்ன அர்த்தம் அப்படின்னா, அஇஅதிமுக ஆட்சி நல்லாட்சியாக இருந்தது என்று விஜய்க்கு புரிந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி, அதனாலதான் விஜய் அவர்கள்
எங்களை விமர்சிக்கல அப்படின்னு யார் பதில் சொல்றா? எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்றாரு. இந்த பதில சொல்லி நாள் என்ன இருக்கும்? அது இருக்கும், சில பல வாரங்களை தாண்டிடுச்சு. அதிமுக ஆட்சி நல்லாட்சி என்று விஜய் நம்புகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்ன அடுத்த நாளே அப்படி இல்லை, அஇஅதிமுக ஆட்சியினுடைய அவலங்கள் அப்படின்னு சொல்லி அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தையோ அல்லது இன்ன பிற கோடநாடு கொலை கொள்ளை உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி அஇஅதிமுகவையும் தாவேகா மிக உறுதியாக எதிர்க்கிறது, விமர்சிக்கிறது என்று அடுத்த நாளே ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு பிரஸ் மீட்டோ வச்சு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழப்பம் வந்திருக்காது. அப்போ என்ன இந்த சிக்கலுக்கு என்ன காரணமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இவர்களை புகழ்கிறார். அப்கோர்ஸ் காமராஜர் மற்ற எல்லாருமே புகழ்கிறார், மாற்று கருத்து இல்ல. ஆனா தேர்தல் அரசியல்ல திமுக அதிமுக ஆகிய இருபெரும் பிரதான கட்சிகள், இந்த இருபெரும் பிரதான கட்சிகளில் நல்லா கவனிச்சுவாங்க, அந்த இரண்டு பெரும் பிரதான கட்சிகள்ல ரெண்டு கட்சிகளுமே பெரியாரையும் அண்ணாவையும் தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சிகள். திமுகவும் அதிமுகவும் பெரியாரையும் அண்ணாவையும் திமுகவும் அதிமுகவும் தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சிகள். பெரியார் அண்ணாவோடு கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி திமுக. பெரியார் அண்ணாவோடு எம்ஜிஆரை, செல்வி ஜெயலலிதா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி அஇஅதிமுக. இப்ப எம்ஜிஆரையும் சேர்த்து ஏற்றுக்கிட்ட கட்சி எது? அதிமுக. இப்ப நீங்க பெரியாரோடும் அண்ணாவோடும் மட்டும் நிறுத்தி இருந்தா இந்த டவுட் வந்திருக்காது. பெரியாரையும் அண்ணாவையும் புகழ்ந்து நீங்கள் எம்ஜிஆரையும் புகழ்கின்ற பொழுது இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளில் அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரையும் நீங்க என்ன செய்றீங்க? ஜெயலலிதாவை தவிர புகழுகின்ற பொழுது, அதிமுக ஆட்சியை நீங்க எங்கேயுமே விமர்சிக்காத பொழுது, திமுக ஆட்சியை நேரடியாக திராவிட மாடல் என்று குறிப்பிட்டு நீங்கள் விமர்சித்த பொழுது எல்லோருக்குமே என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க அதிமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னரோட இருந்தீங்க அல்லது இருக்கிறீங்க என்ற ஒரு தோற்றத்தை அதுதான் ஏற்படுத்தியது. அதுல நீங்க ஒருவேளை ஸ்ட்ராங்கா நீங்க இன்னொரு சிக்கல், பிரதான சிக்கல் என்னன்னா, முதல் மாநாட்டிலேயே திரு விஜய் அவர்கள் தனித்து பெரும்பான்மையோடு நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என்று அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அது அவருடைய நம்பிக்கை. கையோடு என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருவேளை தங்களை நம்பி யாரேனும் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்திலும் பகிர்ந்தளிப்போம், பங்கு உண்டு, கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு முதல் மாநாட்டிலேயே நகர்ந்தார். அப்ப முதல் மாநாட்டிலேயே நீங்கள் கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைத்து விட்டீர்கள். ஒன்று, கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய எதிரியாக, பிரதான எதிரியாக அந்த மாநாட்டில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியது திமுகவை. ஓரளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், அது நாங்களா புரிந்து கொண்ட விதத்தில் நீங்கள் சுட்டி காட்டியது பாஜகவை. அப்படி வச்சுப்போம், பாஜகவை நீங்க எங்கேயும் நேரடியா சுட்டி காட்டல, பாஜகவை நீங்க ஓரளவுக்கு சுட்டி காட்டினீங்க. தெளிவாக சுட்டி காட்டியது திமுக. திமுக கூட இன்னும் நீங்க தெளிவா சுட்டி காட்டிடலாம், தப்பு இல்ல, அது உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால். அப்ப நீங்க யாரெல்லாம் சுட்டி காட்டலையோ அவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் யார் புரிந்து கொள்வார்கள்? பார்வையாளர்கள் புரிந்து கொள்வார். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் என்ன சொல்றாரு? எங்கள் ஆட்சி நல்லாட்சி என்பதால் தான் அவர் எங்களை விமர்சிக்கவில்லை என்று சொன்ன பொழுது இந்த சந்தேகத்திற்கு உடனடியாக அங்கிருந்து இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பதிலுக்கு உடனடியாக மறுப்பு வராத நிலையில இது ஊடக விவாதங்களில் இந்த சந்தேகத்தியை எண்ணெய் விட்டு வளர்த்ததற்கு அதுதான் காரணம். இப்ப இன்னைக்கு இப்ப எடுத்துப்போம், மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைந்தது. மக்கள் நல கூட்டணி அமைகின்ற பொழுது மக்கள் நல கூட்டணி என்ன பண்ணாங்க? யார் யாரோடு கூட்டணி இல்லை என்று அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, தேசிய கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜகவோடு கூட்டணி இல்லை. ஓகே, தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக, பாமக இந்த மூன்றோடும் கூட்டணி இல்லை என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. இப்ப திமுக, அதிமுக, பாமக, காங்கிரஸ், பாஜக அல்லாத ஒரு அணி. பாஜக ஒன்றியத்தில் அவர்கள் நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து ஏராளமான மக்கள் விரோத சட்டங்கள், செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது பிரதானமாக இன்று எதிர்க்கப்பட வேண்டியது பாஜக தான் என்ற முடிவில் நின்று அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. பாஜகவோடு கூட்டணி அல்ல, அதுதான் நிலைப்பாடு. இப்ப பாஜகவோடு கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற பொழுது பாஜகவோடு கூட்டணியில் இருந்த அதிமுக ஒரு பக்கமும், அதிமுகவுக்கு எதிராக பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் திமுக தலைமையிலான கட்சிகள் ஒரு புறமும் ஒன்று சேர்ந்தார்கள். அப்ப ஏன் சொல்றேன்னா, நீங்க யார் பிரதான எதிரி? முரண்பட்ட கட்சிகள் இங்கே கூட்டணி வைத்த வரலாறு உண்டு. 1967 கதம்ப கூட்டணி கிட்டத்தட்ட முரண்பட்ட, முற்றிலும் பேரறிஞர் அண்ணா, பெருந்தகை அண்ணா அவர்கள் முற்றிலும் முரண்பட்ட ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார் இல்லையா? எல்லாருமே அதுல தமிழ் தேசிய இயக்கங்கள் இருந்தார்கள், இடதுசாரி இயக்கங்கள் இருந்தன, ராஜாஜியும் இருந்தார், திராவிட இயக்கமும் இருந்துச்சு. ஆனால் பிரதான எதிரி அன்றைக்கு காங்கிரஸ். அப்ப அன்றைக்கு காங்கிரஸ் பிரதான எதிரி. எனவே அப்ப பிரதான எதிரியா அப்படிங்கிறது இருக்குல்ல, பிரதான எதிரி அதான் முக்கியம். இப்ப திமுக பிரதான எதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஜக. தேர்தல் அரசியல் தமிழ்நாட்டுல அதிமுக. அதிமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி. அப்ப பிரதான எதிரி திமுகவுக்கு
அதிமுகவும் பாஜகவும் அதிமுகவும். இதுதான் திமுகவுக்கு பிரதான எதிரி. அப்ப உங்களுக்கு பிரதான எதிரி யார்? அதை விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தணும். பிரதான எதிரி அப்படின்னா அப்ப நீங்க இருவரும் திராவிட கட்சிகளும் பிரதான எதிரியா சொல்ல போறீங்களா? திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லை, பாஜக காங்கிரஸோடு கூட்டணி இல்லை. ஏன்னா பாஜக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆண்ட கட்சி. அல்லது காங்கிரஸ் ஓகே, ஒன்றியத்தில் பாஜக, மாநிலத்தில் திமுக அதிமுக, இந்த மூன்றையும் எங்களுடைய பிரதான எதிரிகள். இந்த மூன்றை தவிர வேறு யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தயார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாரிட்டி விஜய் தரப்பிலிருந்து வந்திருந்துச்சு அப்படின்னா இந்த சந்தேக அடிப்படையிலான விவாதங்களுக்கு தேவை எழுந்திருக்காது. சரி, ஓகே. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயோ பாவம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, புசியானு சொல்லிட்டாரு அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாலே தாவேகா என்ன செய்ய போகிறதுன்னு அர்த்தம், தனித்து போட்டியிட போகிறது. அல்லது ரொம்ப வேற ஏதாவது கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம். நான் நேற்றே அதை தெளிவா சொல்லியிருந்தேன். திமுக அணியிலிருந்து எந்த கட்சியும் தாவேகா அணிக்கு செல்லாது, உறுதி. ஒருவேளை தேமுதிக செல்லலாம் அப்படின்னு சொன்ன போதே தேமுதிக தரப்பிலிருந்தும் தெளிவாக பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. என்ன பதில் கொடுக்கப்பட்டு விட்டது? நாங்கள் அஇஅதிமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், நீடிக்கிறோம். அஇஅதிமுக கூட்டணி பெரும்பான்மையான வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும்னு தேமுதிகவும் தங்கள் தரப்பு சொல்லிட்டாங்க. அப்ப தேமுதிக அதிமுக கூட்டணியில தான் நீடிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட். பாமக பாஜக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப தேர்தல் நேரத்தில் ஒருவேளை அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு ஒருவேளை வரக்கூடும். அப்ப இப்போதைக்கு இந்த இந்த அணி மாற்றத்துல ஏதேனும் இவங்க சொன்னதின் அடிப்படையிலிருந்து நான் நம்புறேன். இவங்க சொன்ன வார்த்தைகளில் இவர்கள் எல்லோரும் உறுதியாக இருந்தால், அவங்க வார்த்தை மாறினாங்கன்னா நம்ம பொறுப்பாக முடியல. இவங்க சொன்ன வார்த்தைகளில் எல்லோரும் உறுதியாக இருப்பார்களே என்று சொன்னால் பாமக மட்டும்தான் பாஜக கூட்டணியில் தொடருமா அல்லது அதிமுக கூட்டணிக்கு வருமாங்கிறது கேள்வி. மற்ற கூட்டணி அப்படியே தொடரும். அப்படின்னா அதிமுக, தேமுதிக, டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருவேளை அவங்க பாஜக கூட்டணியில நீடிக்கலாம் இல்லையா? இந்த இந்த அதிமுக அணி ஆஸ் யூசுவல் இப்படியே இருக்கும். பாஜக, பாமக, தமாக இருக்க போறாங்க, அல்லது பாஜகவும் தமாகவும் இருந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரப்போதாங்கிறது கேள்வி. அப்ப பிரதான கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக பக்கம் இருக்க போதா அல்லது அதிமுக பக்கம் வரப்போதா, இது மட்டும் தான் கேள்வி. கிட்டத்தட்ட மத்த எல்லாமே ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் சொல்லிட்டாரு அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு, விஜயோடு கூட்டணி இல்லைன்னு திருமா உள்ளிட்டவர்களும் சொல்லிட்டாங்க. அப்ப விஜய் கிட்டத்தட்ட என்னமா செய்ய போறாரு? தனித்து தான் போட்டியிட போகிறார். ஏன் அப்படின்னா விஜய் தன்னுடைய முதல் தேர்தலில் தன்னுடைய வாக்கு வலிமையை நிரூபித்தாக வேண்டும். தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அவர் நிரூபிப்பதை பொறுத்து தான் மற்ற கட்சிகள் அவர் தலைமையை ஏற்று அவரோடு கூட்டணி செல்வதா அல்லது அவரை கூட்டணியில் இணைத்துக் கொள்வதா அப்படிங்கிற இடத்துக்கு நகருவாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு, திமுகவுடைய வாக்கு சதவீதம் இருக்கு, பாமக எல்லாருக்குமே, நாம் தமிழர் எல்லாருக்கும் அவரவர் வாக்கு சதவீதம் இருக்கிறது. ஆனால் விஜயனுடைய வாக்கு சதவீதம் என்னவென்று இன்னும் யாருக்கும் தெரியாது. அதனால எந்த கட்சியுமே என்ன செய்யாதுன்னா டக்குன்னு அவரோட என்ன செய்யறது, ஒரு கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு போறதுல எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சிறு தயக்கம் இருக்கக்கூடும். ஓகே, இப்ப நிறைவு பகுதிக்கு வருவோம். இதுதான் நிலைமை அப்படின்னா வரக்கூடிய தேர்தல் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்கும். பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால், பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் அதிமுக, பாமக, தேமுதிக ஓரளவுக்கு வலுவான அணி, டஃப் ஃபைட்டை திமுக அணிக்கு கொடுப்பார்கள். திமுக வெர்சஸ் அதிமுக என்று மீண்டும் இந்த தேர்தல் களம் மாறும். அப்போ விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல மிக மிக முக்கியமான கேள்வி இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக திமுக அதிமுகவும் தான் பயங்கரமா சண்டை போடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையாக எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக மாண்புமிகு முதலமைச்சர் விமர்சிக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சிக்கிறார். அப்படின்னா என்னன்னா திமுக அதிமுக ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சண்டை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. இல்ல, சண்டை திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலும் கட்டாயமும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அதை அவர் நிரூபிப்பாரா வெல்வாரா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள்ல தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா இத்தனை லட்சம் தொண்டர்கள் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது தேர்தல் அரசியலில் அது எந்த அளவிற்கு அவங்க தங்களுடைய வாக்குகளாக அதை நிரூபிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து இந்த சண்டை திமுகவுக்கும் தாவேகாவிற்குமான சண்டையாக மாறி இருக்கிறதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஆனா நிறைவா ஒண்ணு சொல்லிடுறேன். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் என்று ஒரு என்ன சொல்றது, இந்த தலைவர்களை போற்றி தங்களுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தேர்தல் அரசியலுக்கு திரு விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கின்ற பொழுது அஇஅதிமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகள் தான் சிதறும். மீண்டும் மீண்டும் சொல்றோம், அதிமுகவுக்கு தான் பெரிய சேலஞ்ச். அதிமுக இதை எந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல.
அதிமுகவின் வாக்குகளைத்தான் விஜய் தட் மீன்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிமுகவுக்கு போகாம அது தனக்கு வர வேண்டும் என்பதுதான் திரு விஜய் அவருடைய ஒரு அரசியல் உத்தியாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் நிச்சயமா அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்படி சேர்ந்தாருன்னா திருப்பியும் கரைஞ்சு போடுவார்ல, அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால நிச்சயமாக அதிமுகவோட ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதை நான் முதல்ல இருந்து சொல்றேன். சோ அந்த அடிப்படையில் இப்ப சவால் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவிற்கு தான் சவால் காத்திருக்கிறது. என்ன சவால்? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக தக்க வைத்துக் கொள்ள போகிறதா அல்லது அதை தாவேகாவிற்கு தாரை வார்க்க போகிறதா? இது பிரதான கேள்வி. 1. 2, தனக்கு வந்த 7 விழுக்காட்டிற்கு அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது அதை தாவேகாவிற்கு தாரை வார்க்குமா? அவங்களுக்கும் சேலஞ்ச். பாஜகவுக்குன்னு ஓட்டு போட்ட ஹார்ட்கோர் வாக்காளர்கள் நிச்சயமா என்ன செய்ய போறது இல்ல, திமுகவுக்கும் ஓட்டு போட போறது இல்ல, தாவேகாவுக்கும் ஓட்டு போட போறது இல்ல. ஏன்னா அவங்க ஒரு ஹிந்துத்துவ ஐடியாலஜில இருக்கக்கூடியவங்க, அவங்க யாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க? பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சோ பாஜக வாக்குகள் பெருமளவில் சேதருமா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதிமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான். தங்கள் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வார்களா அல்லது விஜய்க்கு தாரை வார்ப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களிடம் கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.